ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மெலிஸ் யூடியூப் சேனலில் அரைக்கீரை மண் சட்டியில் எப்படி கடையிறதுன்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு காட்டுறேங்க. இதில் கீரையை நல்லா கழுவிட்டு அது ஒரு 2-3 தடவை நல்லா கழுவணும். ஏன்னா நம்ம வெளியே வாங்குறதுனால மண்ணெலாம் இருக்கும். அதனால் நல்லா கழுவிட்டு அதில் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இவ்வளோ போட்டு முதல்ல வேக வச்சிடணும். வேக வச்சிட்ட பிறகு நம்ம தாளித்து இதில் கொட்டணும். நான் இதை முதல்ல வேக வச்சு உங்களுக்கு காட்டுறேன். கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், உப்பு போட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு மத்தில் நல்லா கடைஞ்சிக்கணும். மண் சட்டிலன்னா கொஞ்சம் கல் உள்ளே இருக்கும், நறுன்னு இருக்கும். அந்த கல் நல்லா மசிச்சு விட்டுரும். மத்தில் அப்படி கடையணும். இப்போ கொஞ்சம் சீரகமும் போட்டு கடைஞ்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ நல்லா மைய கடைஞ்சிட்டோம் கீரை. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு இப்போ இதில் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதை போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வந்துட்டாலும் தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா மேஷ் ஆகி வரும் தக்காளி. தக்காளிலாம் நல்லா வதங்கி நல்ல கலர் மாதிரி வந்துடுச்சு. கீரை இதில் போடணும். கீரை ரெடி ஆகிடுச்சு, அரைக்கீரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு வாரத்தில் 2 முறை அரைக்கீரை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பாட்டோடு பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீரை தக்காளி போட்டு செஞ்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மண் சட்டியில் வச்சு வேக வச்சுட்டு அது பிறகு வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு தாளித்து, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து, தக்காளி எல்லாம் போட்டு தாளித்து வச்சிங்கன்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாட்லையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. அரைக்கீரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. அப்படியே கூட லைக்கும் பண்ணிடுங்க. கீரையை நீங்கள் செஞ்ச கடாயிலே கொஞ்சம் ஒயிட் ரைஸ் போட்டு கொஞ்சம் கிளறி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாக இருக்கும். அது